ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாடு ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச அம்மாவுடைய ரொம்ப ஃபேவரட் ரெசிபியான பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூண்டு குழம்புக்கு தேவையான மசாலா முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பேன் வச்சுட்டு பேன் சூடானதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ரொம்பவும் கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே எண்ணெயில் ஒரு தடவை வதக்கி விடுங்க. 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அதே மீது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரேவி 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கோம். ஸோ இது மதியத்துக்கும் நைட்டுக்கும் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அளவு இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் இது போல் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி போதும். அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி பொறுத்த வரைக்கும் நல்லா வதங்கணும். அப்போ தான் உங்களுக்கு மசாலாவோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. என்னால் தேங்காய் சேர்க்குறத காட்ட முடியல, வழக்கம் போல் தம்பியோட சேட்டை தான். ஸோ அதையும் சேர்த்துனதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். எங்கிட்ட வர மல்லி இல்லை, உங்ககிட்ட இருந்தால் அதை ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மல்லித்தூள் சேர்க்குறப்ப மட்டும் நம்ம ஃப்ளேம் மீடியமில் வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக கருகாது. அவ்வளோதாங்க, நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஜாரில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு அகலமான பாத்திரம் வச்சுட்டு அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். புளிக்குழம்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துனீங்கன்னா ரொம்பவே சுவை சூப்பராக இருக்கும். இதில் எங்கிட்ட வடகம் இல்லை, அதனால் நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ரொம்ப கொஞ்சமாக சீரகம் இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வடகம் இருந்தால் நீங்கள் டைரெக்டாக வடகமே யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே எண்ணெயிலே நல்லா பொரியணும். இப்போ இது கூட 4 இனுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை இந்த மாதிரி எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. அதே கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் பொறுத்த வரைக்கும் ஒரு 100 to 150 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பூண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கிராம் வரும். இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா நீங்கள் 3 பூண்டு இல்லைனா 4 பூண்டை முழுசாக உரிச்சிக்கோங்க. ஸோ நம்ம செய்கிறது பூண்டு குழம்புன்றதுனால நீங்கள் பூண்டு நிறைய சேர்த்தா கூட உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த ஜாரில் இருக்க மீதி மசாலாவை வேஸ்ட் பண்ணாமல் தண்ணி ஊற்றி அலசி திரும்பவும் இது கூடவே சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு நான் ஏன் மென்ஷன் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துட்டு காரமும் அப்புறம் மல்லித்தூளும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பும் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு இன்னொரு தடவை நல்லா கலக்கி விட்டுருங்க. மசாலாவுடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் போல் கொதிச்சா போதும். பாருங்கள், இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவியோட கலரும் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் புளி கரைசல் சேர்த்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு அந்த புளிப்பு சுவை அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ எந்த புளிக்குழம்பு வச்சாலும் நாங்கள் அந்த புளிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்குவோம். எல்லாமே சேர்ந்து நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு. பாருங்கள், வாசம் நல்லா வருது. இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு குறைவாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தது. நான் காரம் பொறுத்த வரைக்கும் மசாலா அரைக்கிறப்பவே கரெக்டாக சேர்த்து அரைச்சிக்குவேன். ஸோ நம்ம பூண்டு குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அம்மா ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி தழை தூவுறாங்க. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு ஸ்பெஷல். பாய்.